ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன மாதம் க்ரோசரி வாங்க போனப்போ இந்த காராமணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சா, இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஊற வச்சிருந்தேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அந்த ரெசிபி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காராமணி வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், சீரகம் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால சேர்த்துக்கல. அப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, பொடிசா நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இல்லை 3மே இருந்தாலும் 3மே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சு, நான் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்ச காராமணியும் அதுக்குள்ளே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு, கரைச்சி வச்ச புளியும் அது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் சூப்பரான டேஸ்டியான காராமணி குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.